கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். யோவான் 1:50 இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில பார்த்த அற்புதங்கள் இல்ல, அதிசயங்கள் இல்ல, இதெல்லாம் சாதாரணமானவைகள். ஆனா தேவன் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தருகிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். யாத்திராகமம் 34:10 பார்க்கிறோம், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி மோசையோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கைக்கு அவர் மிகவும் உண்மையுள்ளவராக இருந்தார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். இதிலும் பெரிதானவைகள், யாரிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள், அற்புதங்கள் இன்றைக்கு நம் வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கப் போகிறது. நம் மூலமாக நடக்கப் போகிறது என்பதைத்தான் தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த வார்த்தை எப்போ சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து இயேசுவை பார்க்கும்படி வர சொல்லுகிறார். அப்போ 47 நம்ம பார்க்கிறோம். யோவான் 1:47 இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். ஆமா, நாத்தான்வேலுக்கு இயேசுவை குறித்து சரியா அறியல. ஆனா அவர்தான் தன்னை படைத்தவர், தன்னை சிருஷ்டித்தவர். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு முன்பாக ஒன்று மறைவாய் இருக்கவில்லை என்பதை அவன் அறியவில்லை. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உன்னை நான் பிலிப்பு அழைக்கிறதுக்கு முன்னாடியே நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் உன்னைய பார்த்துட்டேன். ஒருவேளை நாத்தான்வேலுக்கு கூட அது தெரிந்திருந்ததோ என்னவோ, தான் என்ன மரத்துக்கு கீழே நின்று கொண்டிருந்தோன்னு. ஆனா அவனை படைத்தவர், அவனை சிருஷ்டித்தவர், அவனுக்காக ஜீவனையும் கொடுக்க இறங்கி வந்தவர் அறிந்து வைத்திருந்தார். அவன் எந்த மரத்துக்கு கீழே இருக்கிறாங்கிறது கூட அவர் அறிந்து வைத்திருப்பார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி அறியாமல் இருப்பார்? இன்றைக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால், நாத்தான்வேலுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நாத்தான்வேல் சொல்லுகிறார், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அதற்கு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக சொல்றாரு, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆம், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார் என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தவைகள் அல்ல, இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில அனுபவித்தவைகள் அல்ல, இதிலும் பெரிதானவைகளை என் கர்த்தர் எங்கள் கண்கள் காண நீர் உதவி செய்கிறீர். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிதானவைகளை நாங்கள் நிச்சயம் காண்போம் என்று சொல்லி அப்பா, எங்கள் தகப்பனுடைய அன்பு அது இன்றைக்கு எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பொற்கரங்களுக்குள்ள அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின் படியே ஆக கடவது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.